குட் ஈவினிங் எவ்ரிபடி. டுடே ஷோல்டர்ஸோட எக்ஸசைஸ் நேற்று வந்து மேனுவலாக பார்த்தோம், இன்னைக்கு வந்து மிஷினில் செய்கிறது. எல்லாமே மிஷினில். ஃபஸ்ட்டு வந்து மிஷின் ஃப்ளைஸ். இந்த மிஷின் ஃப்ளைஸில் செய்கிறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, வெயிட்டை வந்து நம்ம வந்து பிளேட்டுகளெல்லாம் பறக்க வேண்டியதில்லை. பின்னு அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும் 100 கிலோ வரைக்கும் இருக்கும். நம்மளுக்கு தேவையான வெயிட்டை மாட்டிக்கலாம். ஒவ்வொரு செட்டுக்கு ஒரு செட்டு நம்ம வெயிட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கஷ்டமும் கிடையாது. ரொம்ப வெரி சிம்பிள். பாருங்களேன், மேலே ஏற்ற வேண்டியது இறக்க வேண்டியது, காது வரைக்கும் இறக்கினா போதும். ஷோல்டரு ஃப்ரண்ட் ப்ரெஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஷோல்டர் ஃப்ரண்ட் ப்ரெஸ். 10 நம்பரு இல்லை 12 நம்பரு, 3 செட்டு இல்லை 5 செட்டு. நல்லா ஒவ்வொரு செட்டுக்கு ஒரு செட்டு வந்து நம்ம வந்து வெயிட்டை ஏற்றிக்கலாம், நல்லா வெயிட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. இப்போ எல்லாமே இந்த மாதிரி தான், எல்லா ஜிம்லேயுமே மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்துருச்சு. ஸ்டாப். அதே எக்ஸசைஸ் தான், அதே எக்ஸசைஸ் தான். ஐ எம் ரிப்பீட்டிங் த சேம் அகைன் அண்ட் அகைன். வெயிட்டை கொஞ்சம் கூட்டிக்கிட்டேன் பாருங்க, காது வரைக்கும் இறக்குனா போதும். 10 நம்பர் இல்லை 12 நம்பர். ஷோல்டர் அட்டகாசமாக வந்துடும். இந்த டெல்டாய்டு. ஸ்டாப். ஓகே. ப்ரெஸ் பிகைண்ட் த நெக்கு, அதாவது பாரை வச்சு பேக்கில் போடுறோம்ல, அதே எக்ஸசைஸை மிஷினில் போடுறோம். ஃப்ரண்ட்டில் திரும்பி பேக்கில் திரும்பிக்கிட்டாரு, கையை இப்போ ரிவர்ஸில் பிடிச்சிட்டு தலைக்கு முன்னாடி இறக்குறாரு. நீங்கள் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக போடலாம். 3 செட்டு 5 செட்டு. 5 செட்டுக்கு மேலே செஞ்சால் என்ன, மற்ற எக்ஸசைஸ் செய்ய முடியாது. ஒரே எக்ஸசைஸை தான் செய்வோம். ஓவர் ட்ரைனிங் ஆயிரும். இதனால் இதுலேருந்து இது பாருங்கள், அருமையாக செய்கிறாப்புல செல்லப்பாண்டி, நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்டு. ஓகே, ஸ்டாப். திரும்பி உட்காந்து போடுறாப்புல பாருங்க, ப்ரெஸ் பிகைண்ட் த நெக். திரும்பி உட்காந்து போடுறாப்புல. கார்த்திக்கு சீனியர் ஸ்டூடெண்ட்டு, ஏசி மெக்கானிக்கு. டெய்லி 6 மணிக்கு ஜிம்முக்கு வந்துடுவார். 8 மணிக்கு தான் போவாப்புல. அங்கே பாருங்க, பேக்கில் போடுறாரு பாருங்க. காது வரைக்கும் இறக்கினாலே போதும். 10 அட்டகாசமாக டெவலப் ஆகும் உடம்பு. தேங்க்யூ. ஸ்டாப். இது ஷோல்டருக்கு ஒன் மோர் மெத்தடு பாருங்க. டம்பல் சைடு ரைஸ் போடுறோம்ல, அதே ஷோல்டருக்கு டம்பல்லே இது வந்து மிஷின்லேயே போடுறோம். 10 நம்பர் 12 நம்பர் போடலாம். நல்ல வெயிட்டை நம்ம இஷ்டத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். 100 கிலோ வரைக்கும் இருக்கு. இதெல்லாம் வெயிட்டு டம்பல்ஸை தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஈஸியாக இருக்கும். எவ்வளோ போட்டாலும் வலிக்காது. நல்லா 100 கிலோ வரைக்கும் போடலாம். தேங்க்யூ. தெரிய வேண்டியதில்லை. இது வந்து ஷோல்டர்ஸ்க்கு நான் செஞ்ச எக்ஸசைஸே தான், சேம் தான். இதை ரிவர்ஸில் திரும்பி செய்கிறாப்புல பாருங்க. ஷோல்டருக்கு அவ்வளோதான். எந்த பக்கம் வேணாலும் நான் ஃப்ரண்ட்டில் செஞ்சு போட்டேன், அவர் ரிவர்ஸில் திரும்பி போடுறாப்புல. எப்படி வேணாலும் போடலாம். 12 நம்பர் 15 நம்பர் பாருங்க. கார்த்திக்கு. ஸ்டாப். தேங்க்யூ. இது டம்பல் ஃப்ரண்ட் ரைஸ் போடுறோம்ல, நம்ம டம்பல்ல ஃப்ரண்ட் ரைஸ் போடுறோம்ல, அதே இதை கேபிள்ல ஃப்ரண்ட் ரைஸ் பாருங்க. மிஷின்லேயும் நம்ம செய்யலாம். இப்போ நம்ம வந்து பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில், பாம்பே, டெல்லி, கல்கட்டா மாதிரி இடத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி கேபிள்ஸ் நிறைய இருக்கும். அவங்க வந்து அங்கே போனோம்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால நம்ம இங்கேயே இந்த மாதிரி நல்லா பழகிக்கலாம். இது கேபிள் ஃப்ரண்ட் ரைஸு. இந்த டெல்டாயோட ஃப்ரண்ட் கட்டுக்குது. 10 3 செட்டு இல்லை 12 இல்லை 15 வயரே. ஏய், டம்பல் ஃப்ரண்ட் ரைஸை வந்து ஹேண்டிலில் போட்டாப்புல. இப்போ வந்து ரோப்பு. கேபிள் ஃப்ரண்ட் ரைஸ் அதே தான், கார்த்திக் தான். ஒரே மெத்தடு. 2 தடவை 2 ஸ்டைலில் போடுறாங்க பாருங்க. ஹேண்டிலில் போடலாம், ரோப்பில் போடலாம். உங்களுக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சா, எக்ஸசைஸை மாற்றி செய்ய. அருமையான எக்ஸசைஸ். எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட். நாங்கள் அப்போ செய்யும்போதெல்லாம் அந்த கேபிள் சிஸ்டம்லாம் கிடையாது. எல்லாம் இப்போ வந்தது தான். வெரி குட். ஸ்டாப். கேபிள் சைடு ரைஸ், அதாவது கேபிள் சைடு ரைஸ்னா டம்பல் சைடு ரைஸ் போடுறோம்ல, அதுவே கேபிளில் சைடு ரைஸ் போடுறாரு பாருங்க. நம்மளுக்கு ஏற்ற வெயிட்டை மாட்டிக்கலாம். டி ஹேண்டில் வந்து டி லெட்டர், இங்கிலீஷ் லெட்டர் டி மாதிரி இருக்கு பாருங்க. அதனால அந்த டி ஹேண்டில் மாட்டிட்டு கேபிள் சைடு ரைஸ். 10 நம்பர் 12 நம்பர் இல்லை 15 நம்பர். 15 நம்பருக்கு மேலே போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெயிட்டை கூட்டிக்கோங்க. அந்த வெயிட் வந்து உங்களுக்கு பத்தலைன்னு அர்த்தம். நாளாக 1 மாதம் 2 மாதம் நம்ம செஞ்சோம்னா ஒரு வெயிட் வந்து நம்மளுக்கு பத்தாமல் போயிடும். ஈஸியாகிடும். அந்த எக்ஸசைஸ் வந்து யூஸ்டப் ஆயிடும். அப்போ நம்ம எக்ஸசைஸை வெயிட்டை கூட்டிக்கணும். ஓகே, தேங்க்யூ கார்த்தி. பெண்ட் ஓவர் கேபிள் ரைஸ் பாருங்க. நம்ம டம்பல்ல குனிஞ்சுட்டா பெண்டு பண்றோம்ல, அதுவே வந்து பெண்டு பண்ணி போற கேபிள்ல போறாரு பாருங்க.
10 நம்பரு அதே மாதிரி 3 செட்டு இல்லை 12 நம்பரு இல்லை 15 நம்பரு. இது வந்து ரியர் டெல்டாய்டுக்கு. பேக்கில் டெல்டாய்டோட 3 ஹெட் இருக்கு. அது பேக் ஹெட், ரியர் ஹெட். ஓகே. கேபிள் அப்ரைட்ரோ ட்ரெபீசியஸ்க்கு இந்த எக்ஸசைஸ். ட்ரெபீசியஸோட இந்த கழுத்தோட இந்த ட்ரெபீஸ் ட்ராப்ஸ் ஏற்கனவே சொன்னேன்ல, WWF அந்த வேர்ல்டு ரெஸ்லிங் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திம்மி மாதிரி இருக்கும். அது வந்து இந்த எக்ஸசைஸோட ரிசல்ட் தான். அப்ரைட்ரோ கேபிள் அப்ரைட்ரோ ஹேண்டில் வச்சு செய்யறாப்புல 10 இல்லை 15 நல்லா நம்ம விருப்பப்பட்ட வெயிட்டை போட்டுட்டு நல்லா செய்யலாம். 3 செட்டு 5 செட்டு செய்யலாம். அப்ரைட்ரோ முதல்ல வந்து ஹேண்டிலில் போட்டான் அருண். இப்போ வந்து நம்ம கார்த்தி வந்து டி ஹேண்டில் போடுறாரு பாருங்க. ஒவ்வொரு டைப்ல போடலாம். நம்ம இந்த இந்த ஹேண்டிலை நெத்தி வரைக்கும் ஏற்றுக்கின்றார். லூப் வரைக்கணும். நெத்தி வரைக்கும் நீங்க ஏத்துனீங்கன்னா உங்களுடைய டிராப்ஸ் வந்து உங்க பின்னங்காதுல இருந்து வரும் அப்படின்றாரு. பாருங்க. ஹைட் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி வச்சுக்கலாம். உட்டன் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கலாம். பாருங்க. நம்ம வந்து தம்பல்ல போட்டோம், பார்பல்ல செட் போட்டோம். ஓகே, ஸ்டார்ட். நல்லா நிமிந்துக்க. இந்த ஷோல்டர் வந்து இந்த காதுக்கு வருது பாருங்க. நல்லா ஏத்தி இறக்கு போடு. நல்லா 15 நம்பர் போடுங்க. ஈஸியா இருக்கும். கேபிள்ல போடும்போது யாரும் போடலாம். ஈஸியா இருக்கும். ரைட், தேங்க்யூ. கேபிள் ஸ்ட்ரக்கு ரியர் பேக்ல வச்சு செய்யறாப்புல பாருங்க. பேக்ல வச்சு ஹேண்டில் வந்து பின்னாடி வந்துருச்சு. அதாவது பார்ல பேக்ல போடுறோம்ல, லீகனி போடுறாருல 84ல இருந்து 91 வரைக்கும் 8 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கின லீகனி பார்ல பேக்ல போடுறாரு. பார்பல் ஸ்ட்ரக் பிஹைண்ட். அதே மாதிரி கேபிள்ல போடுறாப்புல. இது பாருங்க. நீங்க ஃப்ரண்ட்லயும் திருப்பி போடலாம், பேக்லயும் திருப்பி போடலாம். நம்ம இஷ்டம் தான். 2 மாசத்துக்கு ஒரு தடவை எக்ஸசைஸை மாத்தி செய்ய, இல்லைன்னா யூஸ்ட் அப் ஆயிரும். உடம்பு செஞ்சதவே செய்யறான்டா அதான்டா அப்படின்னு டெவலப் ஆகாது. இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது. படிங்க அப்படின்னு படிங்க. சும்மா சாதாரணமா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காதுன்னா எப்படின்னா, இப்ப உதாரணமா ஒரு செடி ஒரு மரம் வளருதுன்னு வைங்க. 2 மாசம் 3 மாசத்துல அப்படியே நின்றும். அது வளராது. வளர்ச்சி தேக்க நின்றும். அதுக்கு பேரு ஸ்டாக்னேஷன் சொல்லுவாங்க. ஸ்டாக்னேஷன் இங்கிலீஷ்ல நறுங்கிய நிலை. அப்படியே நின்றும். அதை ரேசா அப்புறம் மணலை கலரி விட்டு கொஞ்சம் யூரியா, கொஞ்சம் வந்து புண்ணாக்கு, இந்த மாதிரி ஏதாவது போட்டோம்னா அதுக்கு மறுபடியும் குப்புன்னு வளரும். அது மாதிரி நம்ம எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்மளுடைய வளர்ச்சி நின்றும். நம்ம வளர்ச்சியே நிக்குது அப்படின்னா ஒரே பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைஸ், ஒரே மெத்தட்ல செய்யறது. உடம்பு வந்து யூஸ்ட் அப் ஆயிரும். மசில் யூஸ்ட் அப் ஆயிரும். அப்ப மசிலுக்கு வந்து நம்ம ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்கணும். அப்ப வந்து நம்ம வித்தியாசமா செய்யணும். மாத்தி எக்ஸசைஸை மாத்தி செஞ்சோம்னா அது உடனே குயிக்கா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். டயட்டை கொஞ்சம் மாத்தி அறியணும் செய்யணும். ஓகே, ஸ்டாப். என்ன ரோப் புல். இந்த எக்ஸசைஸ் பேரு ரோப் புல். ஃபேஸ் புல். அதாவது முகத்துக்கு நேர ஏத்துறாரு, ஷோல்டருக்கு நேர, முகத்துக்கு நேர, கண்ணத்துக்கு நேர இழுக்கிறாரு. அதுதான் புல்லுன்னா இழுக்கிறது. ஃபேஸ் புல். தேங்க்யூ கார்த்தி. பாருங்க பேக்ல பாருங்க டிராப்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது பாருங்க. இந்த டிராப்ஸ் இதெல்லாம் இப்ப வந்து எக்ஸசைஸ். நாங்களாம் முன்னாடி இதெல்லாம் செஞ்சு கூட எட்டி கூட பார்க்கல. இது அருமையான எக்ஸசைஸ். வெரி குட். 12 நம்பர் போடுங்க. வெயிட்டை வேணும்னா நல்லா கூட்டிக்கோங்க. வெரி குட். ஃபேஸ் புல் பாருங்க. கரெக்டா சீராப்ல பாருங்க. நெத்திக்கு நேர அந்த ரோப் இருக்கு. ரோப் புல், ஃபேஸ் புல். முகத்துக்கு நேர செய்யலாம் கார்த்திக். வெரி குட். வெரி குட். சொல்லு. ரியர் டெல்டாயோட முதுகோட பேக் சைடு, ட்ரெபீசியஸ் ரெண்டுக்கும் இது வந்து அருமையான எக்ஸசைஸ். இதெல்லாம் இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட எக்ஸசைஸ். இளைஞர்கள் இன்னைக்குள்ள இளைஞர்கள் நல்லா வெரைட்டியா செய்யலாம். மாத்தி செய்யுங்கன்னு நான் இல்லை. அப்பதான் மசில் வந்து போர்டப் இல்லாம இருக்கும். இல்லைன்னா இது ஒரே எக்ஸசைஸ எத்தனை வருஷம் செய்யறது?